காங்கிரஸ் திமுக சண்டை முடிவுக்கு வந்து விட்டதா? காங்கிரஸ் தொண்டர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பார்களா அல்லது திமுக தொண்டர்கள் காங்கிரஸுக்கு வாக்களிப்பார்களா? இந்த சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. கடந்த 16ஆம் தேதி சென்னை வந்த கேசி வேணுகோபால் ரகசியமாக விஜயை சந்தித்து விட்டு போயிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கவில்லை. இப்படியான ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திமுகவினுடைய பொதுச் செயலாளராக ஏறக்குறை 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை விட விஜய் இப்பொழுது முக்கியமான நபராக காங்கிரஸுக்கு தெரிய வந்து விட்டது. காங்கிரஸ் காலாவதியான காங்கிரஸை தூக்கிய திமுக இன்று திமுகவும் காங்கிரஸும் இரண்டும் வேறு வேறு திசைகளிலே பயணிக்க வேண்டும். அதுதான் தமிழக நலனுக்கு நன்மை பயக்கும் என்கின்ற கருத்து இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது.